அனைவருக்கும் வணக்கம். புருஷன் மனைவி கிட்ட வேலை வாங்கறதுக்கு ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு திட்டி உருட்டி மிரட்டி பயத்தை காட்டி வேலை வாங்குவாங்க. இப்படி சொல்லும் போதே கீழே கமெண்ட் வரும், என்னது புருஷன் பொண்டாட்டியை மிரட்டுவதா என்று கமெண்ட் பண்ணுவாங்க. பொம்பளைங்க கிட்ட வாய் கொடுத்து பாருங்க என்று சொல்லி இப்படியும் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். குடிகாரங்கிட்ட குடும்பம் நடத்தி பார்த்தாதான் தெரியும், அவங்க வீட்டுல போய் என்ன நடக்குது என்று பார்த்தாதான் தெரியும் அந்த பெண்களோட நிலை எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி பெண்களை நான் நிறைய பார்த்திருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஒண்ணு அந்த மாதிரி உருட்டி மிரட்டி வேலை வாங்குறது. இன்னொரு விதம் ஒண்ணு இருக்கு, பெண்களை புகழ்ந்து, அதாவது நீ இருக்கவும் தான் அந்த வீடு இவ்வளோ நீட்டா இருக்கு, உன் கையால சமைச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கு, நீ பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறதுனாலதான் பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்காங்க என்று சொல்லி பெண்களை புகழ்ந்தே பெண்கள்கிட்ட வேலை வாங்குறது இன்னொரு வகை. நான் சொல்ற இந்த புருஷன் அவங்க மனைவிய எப்படி வேலை வாங்குறாருன்னு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். நகைச்சுவையா இந்த காணொளி இருந்தாலும் அதுல ஒரு நுட்பமான மெசேஜ் சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் நாளையில இருந்து வேலைக்கு போறேன். என்னாச்சு? ஆமா, இந்த வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு 2 ஹவுஸ் ஒய்ஃபா தானே இருக்கேன் நானு. எனக்குன்னு ஒரு வேல்யூ வேண்டாமா? இங்க பாரு மனைவி, சொல்லு கனவா. உனக்கு அப்படிதான் தோணுதுன்னா நீ நாளையிலேருந்து கூட ஆபீஸ் போ, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஆபீஸ்ல நாங்க எல்லாரும் லஞ்சு சாப்பிட்றப்ப என்னோட சாப்பாடை தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை விட நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வரப்ப முதல்ல என்ன சொல்றாங்க, எப்படி வீடு இவ்வளவு அழகா நீட்டா மெயின்டைன் பண்றீங்க தானே சொல்றாங்க. அதுக்கு காரணம் யாரு? இதெல்லாம் விட மனைவி, நம்ம குழந்தை இவ்வளவு டிசிப்ளின்டா இன்டெலிஜென்டா இருக்கான்னா அதுக்கு யார் காரணம்? நீயே சொல்லு. நீ சொல்றதும் கரெக்டா இல்ல, இதெல்லாம் இருந்தாலும் நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னா நான் 100% உனக்கு சப்போர்ட் பண்றேன். இருந்தாலும் இன்னொன்னு மனைவி, இந்த விஷயத்தெல்லாம் நாங்க அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருக்கலாம். அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் உங்களோட வேல்யூவை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இல்லைன்னா இந்த வீடே இயங்காது. அதை நீங்களும் மனசுல ஏத்துக்குங்க. அப்போதான் உங்களோட வேல்யூ உங்களுக்கே புரியும். இதெல்லாம் நீ என்ன ஐஸ் வச்சு வேலை வாங்குறதுக்காக சொல்லலீங்க. பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது சாதாரண வேலை இல்லை, இது பெண்களால மட்டும்தான் முடியும், இது நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த மனைவியை அவங்களுடைய பொண்டாட்டிய ரொம்ப தாராளமா புகழ்ந்து பேசுறாரு. இந்த காணொலியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வரலாற்று நிகழ்வுகள் வந்தது. பெரியார் தேவதாசி முறையை சென்னை மாகாணத்துல சட்டம் கொண்டுட்டு வரும்போது அவரு எப்படி மதிநுட்பத்தோட இந்த சட்டத்தை அணுகு சொல்லி அன்னையார் முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார்ட்ட அந்த வழிகாட்டுதல சொல்லி விட்டாரு என்ற அந்த எனக்கு நினைவு வந்தது. என்னன்னாக்க, நாடு விடுதலை பெற்று 1947 அக்டோபர் 4 சென்னை மாகாண சட்டமேலவையில இந்த தீர்மானத்தை முத்துலட்சுமி அம்மையார் முன்மொழிகிறாங்க. தேவதாசி முறை ஒழிப்பு தீர்மானத்தை முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் முன்மொழியும் போது அப்போது இருந்த அந்த பெண்கள்லாம், அந்த தேவதாசிகள் எல்லாம் கூட எதிர்த்தாங்க அந்த தீர்மானத்தை. ஏனென்றால் அப்ப அவங்க மேலாதிக்கத்தோட அந்த மேட்டுக்குடி மக்களோட கலைநயத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் தேவதாசி முறை என்று அந்த பெண்களே தேவதாசியா இருந்தவங்களே இந்த சட்டத்தை எதிர்த்தனர். அப்போ என்ன இதுல பெரியார் ஏன், முத்துலட்சுமி அம்மையார் ரெட்டி அம்மையாரும் பெரியாரும் ஏன் இதை வேணான்றாங்கனாக்க, அப்போ இந்த தேவதாசியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. இதனால பெரிதும் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, இழிவாக பெண்களை பார்த்தாங்க. அதனால இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சட்ட மேலவையில கொண்டுட்டு வரும்போது வழக்கம் போல இந்த பாப்பானுங்கெல்லாம் சேர்ந்துட்டு, அதாவது சத்தியமூர்த்தி ஐயர் தான் அவர் இது தெய்வத்துக்கு செய்கின்ற சேவை, இது ஆண்டாண்டு காலமாக பெண்கள் தேவதாசி பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க, இது நம்மளுடைய கலாச்சாரம், இதனால இந்த பெண்களுக்கு ரொம்ப நல்லது, அவங்களுக்கு நன்மை கடவுளுடைய அனுகிரகம் சேரும், அதனால இந்த தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது என்று இந்த மாதிரி விவாதம் நடக்குது சட்ட மேலவையில.
அப்ப வந்து பெரியார்கிட்ட முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை கேக்குறாங்க. அதுக்கு பெரியார் சொல்றாரு, இருக்கட்டும், அது வந்து இதனால பல புண்ணியங்கள் வருதுன்னு சொல்றீங்க, கடவுளோட அனுகிரகம் நேரடியா அந்த பெண்களுக்கு வருதுன்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா எங்க பெண்கள் கடவுளோடைய ஆசைய வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமேலும் போதும், இத்தனை வருஷம் நாங்க ஆண்டாண்டு பல ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக தேவதாசியாக எங்க பெண்கள் இருந்துட்டாங்க, இனிமே உங்க குடும்பத்தை சார்ந்த பெண்களை தேவதாசியா ஆக்கி நீங்க வந்துட்டு இந்த கடவுளோடைய ஆசைய நேரடியா நீங்க உங்க குடும்பத்துல அனுபவிச்சு அதை பயன்பெறுங்க என்று சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இவங்க பெரியார் சொன்ன அந்த கருத்தை அப்படியே போய் அம்மையார் வந்து சட்டமன்றத்துல சத்தியமூர்த்தி ஐயர் எதிர்க்கும் போது இந்த கருத்தை சொன்ன உடனே அவங்க பெண்களை இதை செய்ய சொல்லி இது நல்லதுன்னு தானே சொல்றீங்க, அதையே உங்க குடும்ப பெண்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன உடனே அது எதிர்ப்பு தெரிவிக்கிறத சத்தியமூர்த்தி ஐயர் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. இதுதான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இப்படித்தான் உருவானது. இந்த புருஷன் நீங்க உங்களாலதான் குடும்பம் இவ்வளவு அருமையா இருக்கு, வரவங்க எல்லாம் உங்களைதான் பெண்களை தான் பாராட்டுறாங்க, குடும்பத்தை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுன்னு அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல என்று சொல்லி புகழ்ந்தார் இல்லையா, அதையே நான் இப்படியே திருப்பி அவருக்கு சொல்றேனே, போதும், இந்த பெருமையும் புகழ்ச்சியும் பெண்கள் இத்தனை வருஷமா பல ஆண்டுகளாக பல 2000 ஆண்டுகளுக்கு மேல இந்த புகழெல்லாம் நாங்களே வாங்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு இனிமேலும் நீங்களும் அந்த புகழை வாங்குங்க, நீங்க ஹஸ்பண்டா இருங்க என்று இந்த காணொலிய பெரியார் சொன்ன வழியில அதே வழியில எனக்கும் சொல்லணும்னு தோணுது. அதுக்காக தான் இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களும் எப்படி, பெண்களே தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணுமா, இல்ல ஆண்களும் வந்துட்டு அந்த வேலையை பகிர்ந்து செய்யலாமா என்று சொல்லி உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.